கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் அண்மித்து விட்டது. அடுத்த ஆண்டிலே சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே SIR என்ற ஒன்றை இப்போது கையிலே எடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த தேர்தல் காலங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்கள் செய்வது, தகுதி உடையவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது, சில பேர் இறந்திருப்பாங்க ஆனா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், அவங்க பெயர்களை நீக்கிறது, இது மாதிரியான சில சீர்திருத்த பணிகளை வழக்கமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே செய்வாங்க. இது ஒரு வகை. ஆனால் இப்போது இந்த SIR என்ற பெயரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு பெயரில் இப்போ ஒன்றை கொண்டு வர்றாங்க. இது என்ன இவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒன்று ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இது தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் தான் இத நடைமுறைப்படுத்துறாங்க. பீகார் மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதிலே பலவிதமான குளறுபடிகள் செய்யப்பட்டது. 68 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுறாங்க. தகுதி உடைய வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. தகுதி இல்லாத பல பேர் சேர்க்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், ஒரு குடும்பத்திலே 900 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு காட்டுது. ஒரு குடும்பத்திலே மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு ஒரு பெரியவருக்கு ஒரு 10-15 பிள்ளைன்னு வச்சா கூட ஒரு 50-60 பிள்ளைகளை தாண்டதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 50-60 வாக்காளர்கள் அதிகபட்சம் நான் சொல்றேன். 900 பேர் இருப்பார்களா? 900 பேர் இருப்பதை போல சில விஷயங்களை பார்த்தோம். இது மாதிரியான பல குளறுபடிகள் செய்யப்பட்டதை எல்லாம் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு என்று ஒரு சில அரசியலை துறை சார்ந்தவர்கள், அந்த கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அம்பலப்படுத்துகின்றார்கள். அம்பலப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வட மாநிலங்களிலே நடக்கின்றது. இன்னொரு புறத்திலே சட்ட போராட்டங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கின்றார்கள். இதை பார்த்து உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் இந்த உச்ச நீதிமன்றம் பண்றதை பார்த்தா ஆரம்பத்தில் நல்லா பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, கடுமையான கிடுக்குப்பொடி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பினிஷிங் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம வக்ஃபுல பார்த்தோமா இல்லையா, வக்ஃபு விஷயத்தில் நடந்தது மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. நீதிமன்றம் கேட்ட கேள்வி பயங்கரமா கேட்கிறாங்கப்பா என்பது போல இருந்தது. கடைசியில பார்த்தோம்னு சொன்னா அதுல முறையான நீதி எட்டப்படவில்லை. உரிய கடிவாளங்களை போட்டு கரிகட்டு போகக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நெறிப்படுத்தக்கூடிய வேலையை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் பண்ணல. ஆதார் கார்டை நீங்க எடுக்கிறத பத்தி பரிசீலிங்க அப்படி சில வழிகாட்டுதல்கள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் நமக்கு திருப்தியாக ஒரு விஷயத்தை பண்ணலன்னு வைங்களேன். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது. அதாவது தமிழகத்திலே இந்த SIR கொண்டு வர்றாங்களே, இது ஏற்கனவே பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுல பல பிரச்சனை தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போது என்னன்னு சொன்னா, தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலே இந்த SIR நடைமுறைப்படுத்த போறோம் என்று இறங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த SIR தமிழ்நாட்டில் செய்ய போறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாது. பல கட்சிகள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், பல கட்சிகள்லாம் இருப்பாங்க. யாருக்கும் சார்பு இல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டியதுதான் இந்த தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஆனா அப்படி நடைமுறையில் அப்படி இல்லை. பிஜேபி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக ஒரு கள்ள குழந்தையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது நமக்கு அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு தேர்தல் நேரத்தில் சில திருத்தங்கள் பண்ணுவாங்கல்ல, அதோட பேர்களை சரி பண்ணுங்க, ஸ்பெல்லிங்கை மாத்தி கொடுங்க, அட்ரஸை ஒழுங்கா கொடுங்க என்ற மாதிரி திருத்தங்கள் இந்த SIRல இல்ல. இதுல அவங்க என்ன பின்னணியில கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்திய குடிமக்கள் நம்ம என்பதற்குரிய ப்ரூஃபை கேட்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள நிலையெல்லாம் வேறங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2005ல 2002 சில பகுதியில் 2002
சில தமிழ்நாட்டு சில மாவட்டங்கள்ல 2005 அப்போதுதான் இறுதியாக எஸ்ஐஆர் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு புதுசா கேள்விப்படுற மாதிரி தெரியுது. இது புதுசு இல்லை, ஏற்கனவே எஸ்ஐஆர் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா அந்த வார்த்தை பழைய வார்த்தையா இருந்தாலும் அதுல உள்ள இப்ப நிபந்தனைகள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான நிபந்தனைகளை அதுல சேர்த்திருக்கின்றார்கள். இதுல வழக்கமாக நம்ம இந்த சின்ன சின்ன திருத்தங்கள் செய்வதை போல உள்ள நிலை இப்ப இல்லை. இப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்திய குடிமகனா, அதுக்குரிய சான்ற தாங்க. நேரடியா அப்படி கேட்கல, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா, நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, இதற்குரிய சான்றுகளை நீங்கள் தர வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நம்மகிட்ட கேட்குது. உண்மையிலே இது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை இதுவா? நீ சிட்டிசனா இல்லையா, நீ குடிமகனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வேலையான்னு கேட்டா இல்லை, அவங்க வேலை கிடையாது. இருந்தாலும் அது ஒரு கொள்ளைப்புற வழியாக ஏற்கனவே சொன்னாங்க. இந்த என்ஆர்சி, இந்த சிஐஏ, என்பிஆர் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சு பாருங்க. அதை தேர்தல் ஆணையத்தின் வழியாக இப்போது இந்த ஒன்றிய அரசு செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வது நமக்கு இதுல தெளிவாக அப்பட்டமாக தெரியுதுன்னு வைங்களேன். இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியர் தானா என்பதற்குரிய ஆவணங்களை தாருங்கள் என்பதைத்தான் இவங்க கேட்க வர்றாங்க. இது நம்ம கவனத்தில் வைக்கணும். சரி, அவங்க என்னெல்லாம் ஆவணமா கேட்கிறாங்க என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுல பார்த்தோம்னு சொன்னா, ஓட்டர் ஐடி நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, நம்முடைய போட்டோவோட போட்டு எபிக் நம்பர்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பரோடு நமக்கு ஒரு வாக்காளர் அட்டை தந்திருக்கிறாங்க. இந்த அட்டை செல்லாரம். இந்த தந்தவன் யாரு? நீ தானே தந்த, நாங்களாவ அடிச்சுக்கிட்டோம் அச்சடிச்சுக்கிட்டோம். அதை தேர்தல் ஆணையம் தான் அந்த பதிவை நமக்கு தருது. இப்ப அந்த தேர்தல் ஆணையமே சொல்லுது, நாங்க தந்த இந்த வாக்காளர் அட்டையவே நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு வேற வேற ஆவணங்கள் தேவை என்று ஒரு மாதிரி சுத்தி முத்தி வர்றாங்க. இதுல அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப மக்கள்கிட்ட உள்ள குழப்பம் என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன பண்றது, ஒத்துழைக்கிறதா இல்லையா, அவன் ஆவணங்கள்லாம் வந்து கேட்க போறான், அதை நம்ம அவர்கள்ட்ட கொடுக்கிறதா அல்லது நாங்க அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்துறதா என்பது மாதிரியான சிந்தனைகள், கேள்விகள் மக்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த வழிகாட்டுதல்களை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 2002ஆம் ஆண்டு சில மாவட்டங்கள்ல இந்த எஸ்ஐஆர் எடுத்து முடிச்சிட்டாங்க. சில சென்னை மாறி பகுதிகளில் 2005 எஸ்ஐஆர் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லப்பட்டிருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த 2002 அல்லது 2005 இறுதியாக எஸ்ஐஆர் எடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்று இருந்தால் நம்ம எந்த ஆவணங்களும் காட்ட தேவையில்லை. ஏன்னா பாருங்க, 2002ல என்னுடைய ஓட்டு இருக்கு, இந்த அட்ரஸ்ல இருக்கு பாருங்க, இந்த வாக்குச்சாவடியில இதனாவது சீரிஸ் நம்பர்ல இருக்கு, அவ்வளவு எபிக் நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் ஒரு ஃபார்ம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டு எழுதிட்டோம்னு சொன்னா அதுவே போதுமானதுங்கிறான். அவங்களுக்கு ஆவணம் தேவையில்லை. 2002 2005 நம்ம வாக்களித்திருந்தால் அதுக்குரிய விவரங்கள்லாம் நம்ம எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது. சொன்னோம் டக்குனு போயிட்டு நம்ம எப்ப எங்க இருந்திருப்போம் நமக்கு தெரியாது, எந்த வாக்குச்சாவடி நமக்கு தெரியாது, எந்த சில வாடகைக்கு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்க எந்த வீட்டுல இருந்தோம்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவன் எடுத்திருப்பான். அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இது இருந்துன்னு சொன்னா ஆவணம் தேவையில்லை அப்படிங்கிறான். அடுத்து என்ன, நம்முடையது இல்லை, நமக்கு வயசு குறைவா இருந்திருக்கும் அல்லது நம்ம பதிவு பண்ணாம இருந்திருப்போம்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் வைக்கிறான். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தந்தையினுடைய பேர் இருந்தா இருக்கு, அவருடைய வாக்காளர் பட்டியலில் தந்தை இருக்கிறார், அந்த எண்களை எடுத்து கொடுத்து அதுக்குரிய சில ஆவணங்கள் கேட்பாங்க. அதை கொடுத்தோம்னு சொன்னா அதை ஏத்துக்கிறாங்க. அதே போல தாயினுடைய அந்த பதிவை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாங்க. இன்னும் சில உறவுகள் அவங்களுடைய இதையும் ஏற்றுக்கொள்வதாக இப்போ தகவல்கள் நமக்கு தெரிகின்றது. அப்ப இப்படியாக இந்த 2002 2005 வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பதிவோ நம்முடைய தாய் தகப்பனுடைய பேரோ இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஆவணங்கள் தேவையில்லை, நம்ம இந்திய குடிமகன் அவங்க ஒத்துக்கிறான். அதை இப்ப இதுல இல்லைன்னு சொன்னா என்ன கேள்வி வருதுன்னா, எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, ஆனா அதுக்காக தான் அர்த்தம். நீ இந்தியனா மாதிரி எனக்கு தெரியும், நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்திருப்பியோ, அல்லது நீ ஒரு பங்களாதேஷ்காரனா இருப்பியோ,
அல்லது இலங்கையிலிருந்து வந்திருப்பியோ என்று நினைக்கிறான் என்னன்னு தெரியல. அப்ப ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது. அப்ப அவன் என்ன கேட்கிறான், அப்ப நீங்க இந்திய குடிமகன் தான் என்று உங்களை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில ஆவணங்கள் என்று சொல்லி 11 ஆவணங்களை அவங்க பட்டியல் போடுகின்றார்கள். அதுல பாதி ஆவணங்கள் நம்மகிட்ட பல பேர்ட்ட இருக்காது, நம்ம பேர்ல உள்ள பேர்கள்லாம் அதுல இருக்குதுன்னு வைங்க. சில விஷயங்கள் இருக்கிற விஷயமும் இருக்கு. உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் என்பது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகிறது. அந்த மாதிரி ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருப்பாங்க, அது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகின்றது. இப்படி சில ஆவணங்கள் நம்ம கொடுக்கிற மாதிரி உள்ள ஆவணங்களும் அதுல இருக்கின்றது. இதுல முக்கியமா என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நம்ம அனைவர்கிட்டையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலப்பறை பண்ணார்கள். இன்னைக்கு பார்த்தா ஆதார் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா ஆதார் இல்லாம? ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? பேன் கார்டு எடுக்க முடியுமா? இப்படி பல விஷயங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம், ஆதார் கார்டு அவசியம் சொன்னாங்க. மற்றவற்றை விட கூடுதலான ஒரு பாதுகாப்பு ஆதார் கார்டுல இருக்கு. ஏன்னா பயோமெட்ரிக்ஸ் இருக்கு. பயோமெட்ரிக்ஸ்ல என்ன, மற்றதுல பார்த்தா ஒருத்தன் போட்டோ ஒட்டி இன்னொன்னு கூட ஒட்டி கூட கொண்டே காட்ட முடியும். ஆனா ஆதார்ல அப்படி இல்லை. இந்த விரல் ரேகையை வச்சோம்னு சொன்னா அல்லது கண்ணுடைய அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னு சொன்னா நம்முடைய விவரங்களை அதுவே திரையில எடுத்து காட்டும். அந்த அளவுக்கு எல்லாம் பாதுகாப்புன்னா அவங்க தான் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆதார் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. அது நீ இந்த வாய் தானப்பா சொல்லுச்சு, ஆதார் என்பது உயரிய பாதுகாப்புன்னு சொன்ன வாய் எது? இந்த வாய் தானே. இப்ப அந்த வாய் மாறுது. என்ன மாறுது? ஆதாரை ஏத்துக்கிற மாட்டோம், அது ஒரு சும்மா ஒரு ஐடென்டிட்டியாக பாப்பமே தவிர இந்திய குடிமகன் என்பதற்கோ அவரின் டேட் ஆஃப் பெர்த்துக்கோ நாங்க வந்து அதை ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். என்னென்ன கூத்துகள் நடக்குது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப ஆதாரை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல ஆதாரை வந்து ஒரு பெரிய ஆவணமாக எலெக்ஷன் கமிஷன் கருதவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி ஆவணங்களை கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? கொடுக்கிறதா அல்லது யாராவது அதிகாரி வந்தாங்கன்னா அவங்களை கொடுக்க முடியாது என்று அனுப்பி வச்சிடறதா என்ற கேள்விகள் இருக்குது. இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல நாம் இதை எதிர்க்கிறோம். இது நல்ல ஒரு செயல் அல்ல. ஒரு தேர்தல் ஆணையம் என்பது அறத்தோடு செயல்பட வேண்டும். ஒருத்தருக்கு சார்பாக ஒருத்தருக்கு எதிராக எல்லாம் செயல்படக்கூடாது. நீ கொடுத்த வாக்காளர்ட்டி நீயே மறுத்தீங்கன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? கண்டிப்பா இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றுதான். இது வந்து எந்த நியாயமுமே சொல்ல முடியாத ஒரு வேலையைத்தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது என்பது ஒன்று. தமிழகத்திலே உள்ள பல கட்சிகள் அதெல்லாம் கண்டித்து பேசியிருக்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். எதிர்க்கிறோம் என்பது வேறு விஷயம். ஆனா இப்போது அது நடைமுறைக்கு வந்துருச்சு. வரப்போறாங்க. இந்த ஒரு நவம்பர் 4ல இருந்து அந்த வேலைகள் ஆரம்பிக்க போகுது. அதுக்குரிய பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆபீசர் அவங்களுக்கு உரிய பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டு அவங்க அதுக்கு வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கக்கூடிய பணியை செய்ய போகிறார்கள். அப்ப இந்த நேரத்திலே நம்ம உரிய ஆவணங்களை காட்டுவதுதான் சிறந்த வழிமுறை. ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். தப்பான்னு கேட்ட தப்பு தான். ஆனா நம்முடைய வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பேர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுதான் அந்த பட்டியல்ல நம்ம இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஜனநாயக கடமை இது. நம்ம ஒரு இந்தியன் என்பதற்குரிய முக்கியமான ஆவணம் எது? வாக்காளர் பட்டியல் நம்ம இருக்கிறது தான். இது வந்து சின்ன சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக உள்ள விஷயம் இல்ல. இதுல நம்ம நீக்கிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி சேர்க்கிறது பயங்கர கஷ்டமா போயிடும். இந்த சட்டங்கள் என்பது மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏதோ நம்ம முறையான ஆவணங்களை ஒழுங்கா இருந்தும் கூட இவ்வளவு காட்டாம இருப்பாங்க. இல்லாம இருந்து போறது என்பது வேறு. சிலர்கிட்ட ஆவணங்கள் இருந்தா கூட அதை ஒரு கவனம் எடுத்து அதை செய்யாம ஒரு பொடுபோக்குத்தனமா விட்டுருவாங்க. அவன் வெட்டி போட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? அதை வந்து சேர்க்கறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல அந்த ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சில ஆவணங்கள் நம்மளே இப்ப வந்து தயார்படுத்தி வைக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு மூலையில கிடக்கும், ஒரு பீரோல ஒரு பைக்குள்ள ஒரு சேந்தியில பரணி மேல கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்க வேண்டியிருக்கு. நம்மகிட்ட பல பேர்ட்ட பார்த்த முஸ்லீம் சமுதாயத்துல இந்த ஆவணங்களை பராமரிப்பதுல நம்மகிட்ட ரொம்ப ஒரு அசால்ட்டா இருக்கிறோம். பேரு பாத்தீங்கன்னு வைங்க, ஒண்ணுல ஒருத்தர் பேர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சித்திக்குன்னு இருக்கும், அங்க அபூபக்கர்னு இருக்கும், உள்ள அபூபக்கர் சித்திக்குன்னு இருக்கும். இப்படி என்ன ஒண்ணு ஒரு பேரை கொடுக்கிறது? எதையுமே வச்சு ஒரு முடிவுக்கே வர முடியாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல வைத்து முடிந்த வரை சரி பண்ண வேண்டிய நிலையில் இருக்கு. விரிவாக பேசணும், என்னென்னலாம் கேட்பாங்க என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூடிய விரைவிலேயே அது பற்றி ஒரு விளக்க வீடியோவையே நம்முடைய ஜமாத் சார்பாக நம்ம வந்து வெளியிட இருக்கின்றோம்.
இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருந்து இந்த ஆவணங்களை நம்ம அவர்களிடத்திலே முறையான முறையிலே ஒப்படைத்து அந்த ஃபார்மை எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்முடைய பேரை வாக்காளர் பட்டியல்ல தக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்ப இதுல ஏதாவது ஒரு நம்ம கவனக்குறைவா இருந்தோம்னு சொன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இது நியாயப்படி தேர்தல் கமிஷன் பண்ணவே கூடாது. இந்த வேலையை இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அதை எதிர்கொள்வதை தாண்டி நமக்கு வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் தான் நாம் இதை மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலாக வழங்குகின்றோம். இந்த விஷயங்களை கவனத்திலே வைத்துக் கொண்டு எஸ்ஐஆரை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சிக்கல்களிலே இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.